கண்டிப்பாங்கம்மா. அப்போ அப்பார்ட்மெண்ட்டுன்னு எடுத்தீங்கன்னா கூட இப்போ நீங்கள் சொல்கிறது தான். ஒரு 10 ஃப்ளோர் இருக்குன்னா 10 ஃப்ளோரில் ஒரு வீட்டுக்கு மேலே ஒரு வீடு இருக்குதுன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்த வீடு வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்கு கீழேயும் மேலே இருக்கிற வீடு ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, இது வந்துட்டு நீங்கள் கேட்ட கேள்வி இதுதான். அது ரோ வீடாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே வாழ்கிற மக்களோட வாழ்க்கை தரம் வேறுபடுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வாஸ்துவை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் இல்லையா, அதுதான் ஒர்க் பண்ணுது, வாஸ்து 100% பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஜோதிடம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுவும் வேலை செய்யுங்க. அதே நம்ம குறைச்சி இடப்படக்கூடாது இல்லை. இப்போ நான் வாஸ்து நிபுணர்னா என்னை பற்றி நான் மட்டும் பெருமையாக பேசுகிறேன், அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி தான். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு மனுஷனை வந்து ஆட்கொள்ளுது. அந்த நேரங்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு உச்ச திசையாக இருந்துச்சுன்னா, சுக்கிர திசையாக இருந்துச்சுன்னா, அவங்க அந்த வாஸ்து தவறான வீட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும். ஆனால் அப்போ கூட 100% கொடுக்காது அந்த வீடு. தவறு தான். பட் 100% அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரம் இருக்க வேண்டிய நேரத்தில் அந்த வீடு சரியில்லாததுனால 50% தான் அவங்களுக்கு கொடுக்கும். அதில் தெரியாமல் போயிடும். மற்றவங்களுக்கு வந்து உண்மையிலே டைம் ரொம்ப பேட் டைமாக இருக்கும்போது, ஆல்ரெடி டைமும் பேட் டைம் ஜோதிடத்தில் அவங்களுக்கு வீடும் 100% அவுட்டு வாஸ்துவில். அப்போ ரெண்டும் சேர்ந்து அவங்கள ரொம்பவும் சாவடிக்கும். ஸோ இதனால அந்த வேற்றுமைகள்மா. இதே வந்து அந்த நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே வந்து அந்த ஜாதகத்தில் மாறினோடனே இவங்க நிலைமை அவங்களுக்கும் வரும். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.